இனிமேல் போர்லாம் நடக்காது. ஏன் தெரியுமா? இப்போ போர் நடக்காது. இனிமேல் திரும்ப திரும்ப போர் வருமா? முன்னாடிலாம் நம்ம கடந்த காலத்தில் மன்னர்கள் வந்து சண்டை போட்டே தான் கிடப்பாங்க. எங்கேருந்து ஒரே நிறைய நிறைய சின்ன சின்ன பகுதிகள்லாம் ஒரு நாடு. ஏன்னா அன்றைக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியும். உத்தரவுகளால் கட்டுப்படுத்த முடியும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்குது. வயர்லெஸ் மூலமாக, போக்குவரத்து வாகனங்கள் மூலமாக இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்றைய காலகட்டத்தில் வந்து எப்படி நீ கட்டுப்படுத்துவ? ஒரு நாட்டையே பிடிச்சிட்ட அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ? ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே நீ ஒரு ஆர்டர் போடுற, ஒரு உத்தரவு போடுறன்னா அந்த உத்தரவு போய் சேர்றதுக்கே குதிரையில் போகணும். அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு தகவலை இங்கேருந்து ஒரு தகவல் அங்கே போகணும், அங்கேருந்து ஒரு தகவல் இங்கே வரணும். ஆனால் இன்றைக்கி வயர்லெஸ் இருக்குது. வயர்லெஸ் வச்சுட்டு என்னாச்சு, அங்கே என்ன பிரச்சனை, ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவுகளால் அது வந்து கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கி அதனால தான் ஒரு நாட்டையே வந்து இன்றைக்கி நாடுங்கிறது ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த உத்தரவுகளால் அதை கட்டுப்படுத்த முடியும். டக்குன்னு போக முடியும். இன்றைக்கி காஷ்மீருக்கு போகணுமா, ஒரு நாளில் ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கேருந்து கன்னியாகுமரிக்கு வரணுமா, ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடலாம். அங்கே என்ன நடக்குதுங்கிறத இங்கே டிவியில் பார்க்கலாம். ஒரு டெல்லியில் என்ன நடக்குது அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்கே என்ன நடக்குதுங்கிறதே நம்மளால் கடந்த காலத்தில் தெரிஞ்சிக்க முடியாது. கடந்த காலத்தில் ஏன் வந்து சின்ன சின்ன நாடுகளாக இருந்தாங்கன்னா அப்போ தான் வந்து அங்கே என்ன நடக்குது, அந்த ஊரில் என்ன நடக்குது, ஒரு 4-5 ஊர் சேர்ந்தது ஒரு நாடு அந்த காலங்களில். இந்த காலத்தில் அப்போ தான் வந்து 4-5 ஏன் அப்படி இருந்து சின்ன சின்ன நாடாக ஏன் அப்போ தான் அங்கே என்ன நடக்குது, இந்த ஊரில் என்ன நடக்குது, அந்த ஊருக்காரங்க வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க, ஒற்றர்கள் வந்து சொல்லுவாங்க, உளவாளிகள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, வரி தர மாட்டேன்றாங்க. உடனே இவர் குதிரையில் போயிட்டு இங்கே 4 பேர் அனுப்பிச்சி விடுவார். போய் என்னன்னு போய் பாருங்கள், டக்குச்சிக்குன்னு குதிரையில் போய் என்ன நீங்கள் வரி தர மாட்டேன்னு சொன்னீங்களாமே, ஏன் தர மாட்டேங்கிறீங்க, கொடுத்தா என்ன குறைஞ்சா பெறுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவே ஒரு நாடு பெருசாக இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசத்தில் அங்கே ஒரு ஊருக்காரங்க வரி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நீ குதிரையில் போகிறதுக்குள்ளே போய் சேர்ந்தியா உயிரோடு போய் திரும்புவியான்னே சொல்ல முடியாது. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இன்றைக்கி ஏன் பெரிய நாடு இருக்குது, ஒரு ரஷ்யா அவ்வளோ பெரிய நாடு எங்கள் நாடுன்றானுங்க, அதுபோல் சீனா அவ்வளோ பெரிய நாடு இதெல்லாம் எங்கள் நாடுன்றானுங்க. காரணம் வந்து தொலைத்தொடர்பு கட்டுப்படுத்த முடியுது. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி இங்கேருந்தே குண்டு போட முடியும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு. இப்படி நிறைய வசதிகள்லாம் ஒரு நாடு என்பது பெரிதாக மாறி போவதற்கான காரணமாக இருக்குது. அப்போ இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் செயலிழந்து போகுது. இந்த இயந்திர தொழில்நுட்பம் செயலிழந்து போக போகுது 2040 அப்புறம். அப்படி இருக்கும்போது ஒரு நாடாகவே இருக்காது. நீ எப்படி இந்த செல்ஃபோன் இல்லை, ஒரு டிவி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, மின்சாரம் கிடையாது, எதுவுமே இயந்திர அறிவு போக்குவரத்து வாகனங்களே இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ எப்படி ஒரு இந்தியாவாக இருக்க முடியும்? ஒரு இந்தியா எப்படி ஒரு கன்னியாகுமரியில் என்ன நடக்குதுன்னு அவங்களால டெல்லியில் இருக்கிறவங்களால தெரிஞ்சிக்க முடியாது. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு டெல்லியில் இருக்கிறவங்களால தெரிஞ்சிக்க முடியாது. யாராவது இங்கேருந்து போகணும், குதிரையில் எடுத்து போகணும், போக்குவரத்து வாகனங்களே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வயர்லெஸ் கருவி, ஃபோன் எல்லாமே செயலிழந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியாது, ஒரு ஊரில் என்ன நடக்குதுங்கிறதே இன்னொரு ஊருக்காரங்களுக்கு தெரியாது. அப்போ என்னாகும் அப்படின்னா அப்போ நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. தன்னிச்சையாக யாருக்கும் தகவல்களை தெரிவிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கேருந்து போகிறக்குள்ளே பெரும்பாடாகிடும். அப்புறம் அங்கேருந்து திரும்பி வரணும், போனவங்க பத்திரமா வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய கட்டுப்பாட்டிலேருந்து நீங்கள் தன்னிச்சையாக சுதந்திரம் இயல்பாகவே விடுபட ஆரம்பிச்சிருவீங்க. தமிழ்நாடு தனி நாடாகிறதுலாம் வந்து 2040 அப்புறம் சாதாரண விஷயம். 2040 அப்புறம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊரும் தனி நாடாக போகுது. ஒவ்வொரு ஊரை கூட இன்னொரு ஊரை ஒரு ஊர் கூட இன்னொரு ஊரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தமிழ்நாடு 2040 அப்புறம் தனி நாடாகிடும். அதுபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் தனித்தனி நாடு மட்டும் கிடையாது. அந்த ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாடாக மாறப்போகுது. ஒரு ஊர் தான் ஒரு ஊரை கட்டுப்படுத்த முடியும். 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒரு ஊரில் மட்டும்தான், ஒரு ஊரில் உள்ளவங்களே அந்த தெருவில் என்ன நடக்குது, இந்த தெருவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா செல்ஃபோன் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே மாடியில் இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க மொட்டை மாடியில், அவங்க சொல்லுவாங்க, நான் வடை வத்தல் காய போடுறேன்னு சொன்னேன்ல, அதான் வடை வத்தல் காய போட்டுக்கிட்டுருக்கேன், ஏன் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறீங்க, வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து அது மாதிரி டெல்லியில் இருந்துக்கிட்டு கூட என்ன பண்ணிகிட்ருக்க, வீட்டில் யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமரா வந்து மொபைல் ஆப்பில் பார்த்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவான், என்ன பண்ணிகிட்ருக்க வீட்டில் சமையல் ரூமில்,
பாரு வீட்டுக்கு வெளியில் பார்த்து கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாரு, போய் என்னன்னு பாரு அப்படின்னு டெல்லியில் இருந்துக்கிட்டே இவர் வீட்டில், தமிழ்நாட்டில் இருக்கிற இவர் வீட்டு வாசலில் என்ன நடக்குதுங்கிறத மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எதனால் இன்றைக்கி வந்து ஒருத்தன் வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறான், அல்லது புருஷனை விட்டு ஒரு பொம்பளை வந்து வெளிநாட்டுக்கு போகிறா, வெளியூருக்கு போகிறான்னா இங்கே என்ன நடக்குதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு புருஷன் என்ன பண்ணுறான், வெளிநாட்டில் இருக்கான், தான் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்கிறத வெளிநாட்டிலேருந்தே பார்க்குறான். தான் வீட்டுக்கு யார் வராங்க வந்து போகிறாங்க அப்படிங்கிறத அவன் வெளிநாட்டிலேருந்தே பார்க்குறான். அந்த தைரியத்தில் தான் அவன் வெளிநாட்டுக்கே போகிறான். தான் வீட்டுக்கு யாராவது தான் பொண்டாட்டி வேறு யாராவது தொடர்பில் இருக்கலாம், அவள் லொக்கேஷன் எங்கெல்லாம் போகுது, அவள் கார் ஜிபிஎஸ் கருவி, ஜிபிஎஸ்ஸை இவன் ஃபோனோட இணைச்சி அந்த கார் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி இவன் பேசுகிற பேச்சுக்கும் உண்மைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஏமாத்துறாளா இல்லையா அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்படிங்கிறனால தான் இந்த பொண்டாட்டியை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, புருஷனை வெளிநாட்டுக்கு விட்டுட்டு இவங்க வீட்டிலே இருக்கிறது, வெளிநாட்டில் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க இங்கே இருக்கிற பொண்டாட்டியால் முடியுது. தொழில்நுட்ப சாதனம். அதனால தான் மனிதர்கள் நாடோடித்தனமாக அலையிறான். நாடோடித்தனமாக அலையிறதுக்கு ஏன் மனிதர்களால் நாடோடித்தனமாக அலைய முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான் அதை வந்து சாத்தியமாக்குது. நம்பிக்கைங்கிறது தேவை. நாடோடித்தனமாக வாழ்ந்துட்டாலும் மனிதர்களுக்கு நம்பிக்கை என்பது, குடும்பம் என்பது தேவையாக இருக்குது, குடும்பத்துக்கு நம்பிக்கை என்பது தேவையாக இருக்குது, திருமண உறவு என்பது தேவையாக இருக்குது, திருமணத்துக்கு நம்பிக்கை என்பது தேவையாக இருக்குது, ஒரு கட்டுப்பாடு என்பது தேவையாக இருக்குது. அந்த கட்டுப்பாடை இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம சாத்தியப்படுத்துகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் போகிறாங்க. சும்மா போகிறான் எனக்கு குடும்பம் வேண்டான்ட்டு போல, குடும்பம் எங்கே இருந்தாலும் இந்த குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியும். முன்னாடி கடித போக்குவரத்து மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு கடிதம் வந்துடும். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த நான் இங்கு நலமாக இருக்கிறேன், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, நம்ம அப்பா எப்படி இருக்கிறார், அம்மா எப்படி இருக்கிறார், பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி எப்படி இருக்கிறார் என்று எல்லாம் அப்படிலாம் கேட்பாங்க. கேட்டு வாரம் வாரம் அந்த ஒரு இணைப்பு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், கடித போக்குவரத்தே இல்லை, எங்கே இருக்கிறான், உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்னு செத்தே போயிட்டான்னு தான் நினச்சிப்பாங்க. அப்புறமா தான் தெரியும் ஒரு நாள் வந்து கடிதம் வரும், அப்பாடா உயிர் வந்ததுடா, ஒரு இணைப்பு. அது இன்றைக்கி நவீனமாக இருக்குது. எங்கே இருந்தாலும் அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு இந்தியாவை ஒருத்தன் தனது குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெளிநாட்டுக்கு போனாலும் தனது குடும்பத்தை கட்டுப்பாடாக வச்சுக்க முடியுது. அதுபோல் இந்தியாவின் தலைவர், பிரதமர் அங்கே டெல்லியில் இருந்தாலும் அவரால் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியுது. அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியுது. இங்கேருந்து ஒரு உத்தரவு போட்டாலே போதும், இவரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அவர் சொல்கிற வேலையை செஞ்சுருவாங்க. ஒரு டெல்லியிலேருந்து உத்தரவு போட்டால் போதும், காஷ்மீரில் இருக்கிற இராணுவ வீரர் தளபதிக்கு ஒரு உத்தரவு போய் என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அதனால்தான் இப்படிப்பட்ட பரந்த அமைப்பு எதனால் கட்டுப்படுத்த முடிகிறது. கட்டுப்பாடு என்பது பரந்த இவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் கட்டுப்பாடு இருக்குது, கட்டுப்படுத்த முடியுது தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக. தொழில்நுட்ப சாதனம் இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள்கிட்ட கரண்ட்டு, மின்சாரம், வயர்லெஸ்ஸு எதுவுமே இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, டிவி நேரலை காட்சிகள் இல்லை, நேரலை அங்கே நடக்கிறது இங்கே பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு அடுத்த ஊரில் என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியாது, இங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியாது, அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியாது. கடைசியில் என்னாங்கன்னா அவங்கவுங்க தன்னிச்சையாக செயல்பட்டுருவாங்க. யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து போகணும், குதிரையில் போய் தான் தகவலை சொல்லணும். இந்த மாதிரி மன்னர் ஒரு உத்தரவு தெரிவிச்சிருக்காரு, எல்லோரும் ஒழுங்காக வரி கட்டணுமா, அப்படி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து திரும்ப வந்துடுவார் சொல்லிவிட்டு. அப்புறம் கடைசியில் பார்த்தா என்னாகும், கடைசியில் பார்த்தா திரும்ப வரி கட்ட மாட்டாங்க. என்னடா பெரிய வம்பா போச்சு. கடைசியில் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, யாரும் நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, நான் அப்படி தான் ஆகிடும். அப்போ இனிமேல் வர காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. தொழில்நுட்பம், மின்சாரம், பள்ளிக்கூடம், கல்லூரி, புத்தகங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆக போகுது. அப்போது என்ன தொலைபேசி, அப்புறம் மொபைல் ஃபோன், டிவி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். மக்கள் அப்போ பிற ஒரு இந்தியாவை கட்டுப்பாடாக இருக்க முடியாது. இங்கே என்ன நடக்குதுன்னு யாராலையும் வெளியில் உள்ளவங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. வெளிநாட்டில் உள்ளவங்களாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, கடித போக்குவரத்து கூட இருக்காது. உன் கடிதத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க ஆனால் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு இந்தியா என்கிற நாடு இல்லாமல் போய்விடும். நாடு என்பதே காணாமல் போயிடும். இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஃபெயிலியர் ஆகும்போது நாடுங்கிறதே காணாமல் போய் எல்லாரும் ஒரு ஊராக வாழ்வார்கள். நகரத்தில் இருப்பவர்கள் காலி செய்துவிட்டு ஊருக்கு போய்விடுவோம், ஊரை உருவாக்குவார்கள். ஒரு ஊராக வாழ்வார்கள் மக்கள். ஒரு ஊர் கட்டுப்பாடு, ஒரு ஊர் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளும், அவ்வளோதான்.
அடுத்த ஊரை அது கட்டுப்படுத்தாது. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமான இடையில் உள்ள பிரச்சனைகளை தான் அது பேசி தீர்க்குமே தவிர இன்னொரு ஊரை கட்டுப்படுத்தாது. வாங்க அந்த ஊர்க்காரங்களை நம்ம கட்டுப்படுத்துவோம், போரிடலாம் அப்படின்னு எவனும் போரிட மாட்டான். அவனும் மனுஷன் தான், நம்மளை மாதிரி மனுஷன் தான். எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் நீ போய் அவனை கட்டுப்படுத்தி என்ன பண்ண போகிற? தலைவலி, தேவையில்லாத சண்டை சச்சரவு, அவன் அடிச்சு போடுவான், சண்டை சச்சரவு, கொலை தான் விடும். நிம்மதியாக இரு, தேவையில்லாமல் சண்டை கிண்டை போடாத. அவன் நம்ம ஊருக்காரன், நம்மளும் அங்கே போக வேண்டியிருக்கு, பொண்ணு கொடுத்துருக்கோம், நம்ம பிள்ளைங்க அங்கே கல்யாணம் பண்ணி போவாங்க, அவங்க பிள்ளைங்க நம்ம கல்யாணம் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் பக்கத்து ஊருக்காரன்ட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க, நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுங்கள். சண்டை சச்சரவை போட்டு என்ன பண்ண போகிற? நான் தான் மன்னர், எனக்கு வரி கொடுன்னு எவனும் கேட்க மாட்டான். அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஓ வேலையை பாரியா, வேலையை பார்த்தியா, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தியா, பிள்ளை குட்டிகளோட நேரத்தை செலவழிச்சியா, நண்பர்களோட ஊரை சுற்றினியா, அதை போட்டுக்கிட்டு இது எனது நாடு, எனக்கு வரி கொடுங்க, இதெல்லாம் தேவையில்ல, முட்டா பைய தான். இந்த மாதிரி எனக்கு பதவியே வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு வேலையே வேண்டாம், தேவையில்லாத தலைவலி, டார்ச்சர், போயா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. இதெல்லாம் வெற்று பெருமை. இது நீ மன்னர்னு குதிரையில் வர்றதும். அதனால் இனிமேலாம் அந்த மாதிரி திரும்ப வராது, போரிடவே மாட்டான். இவன் காதல், நட்பு, அன்பு, பாசம், ஆடல் பாடல் விளையாட்டுன்னு சந்தோஷமாக இருக்கிற மனிதனை போய் வா போரிடலாம் வான்னா எவனா வருவானா? லூஸு பையன் தான் போரிட போவான். போடா லூஸு அப்படிமா. நான் ஜாலியாக இருக்கிறோம், வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவர் போரிட போகணுமாமே, போரிட்டு சண்டை போட்டு கை கால் முறிச்சிக்கிட்டு வெட்டுப்பட்டு சாவறதுக்கா? முட்டா பையன் தான் போரிடுவான். போரிடுறவன் கண்டிப்பாக முட்டாளாக தான் இருப்பான். போய அப்படின்னு சொல்லுவான். போரிடவும் இவனும் போக மாட்டான். அந்த மாதிரி யாரையும் கண்ட்ரோல் பண்ணாமல் நீ வாழு, நானும் வாழ்கிறேன், நல்லா இருக்குது, வேலை மிச்சம், தேவையில்லாத டார்ச்சர். நீ பெரிய இவன் காமிச்சிக்கிறதுக்காக எல்லாரையும் அடிமைப்படுத்திக்கிட்டு நான் தான் ராஜான்னு சொல்லி அப்புறம் அந்த ராஜாங்கிற மரியாதையை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நீ நாள் முழுதும் டென்ஷனாகவே இருப்ப. இதெல்லாம் எதுக்கு? கடைசியில் உனக்கு தான் நோய் நீ சந்தோஷமே இல்லாமல் போய் சாப்பிட்றப்போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நீ நிம்மதியாக ஜாலியாக இருக்கணும்னா வேலைகளை குறைச்சிக்கோ. தேவையில்லாத வேலைகளெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு எதுக்கு நீ சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு டென்ஷனோட சுற்றிக்கிட்டு தெரிகிற? அதனால் பெரிய மரியாதைன்னு எதிர்பார்த்து பெரிய பெரிய பொறுப்புகளை வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், முதல்வர்ன்றாரா, நான் தமிழ்நாட்டின் முதல்வர்ன்றாரு, பிரதமர்ன்றாரு. ஆனால் இவங்களால் பாருங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியும். எப்போ பார்த்தாலும் டென்ஷன், குடும்பத்தோடலாம் இருக்க முடியாது. ஆனால் இந்த மரியாதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே தவிர இது ஒரு சந்தோஷம், ஒரு காதல், அன்பு, பாசம், விளையாட்டு, ஜாலியாக வாழ்கிற ஒருத்தருக்கு என்னடா இது டென்ஷனாக இருக்குது, அங்கே இந்த பிரச்சனைன்றாங்க, இங்கே ஒரு சைன் பண்ணுன்றாங்க, இங்கே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும், வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுன்னு இருக்காங்க, ஏதோ தொழிலாமா, ஏதோ முதலீடுகளை வரவேற்கணுமாம்மா, என்னென்னோ சொல்லிகிட்டு இருக்கேன். என்னையா இவனு சை, ஐயோ வாங்க பிரச்சாரத்தில் பேசணும். இதெல்லாம் வெறுப்பு. வேண்டவே வேண்டாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை. இனிமேலாம் பதவியை கொடுத்தா கூட எவனும் வேண்டான்ட்டுருவான். அது அப்படி ஒரு காலம் வரப்போகுது. பதவியே தேவையில்லை. ஏன்னா இது வெறும் வீண் பெருமை தான். பெருமைக்கு பண்ணி மேய்க்கிற வேலை தான் இதெல்லாம். பண்ணி மேய்க்கிறத போய் பெருமையாக நினச்சா எப்படி இருக்கும்? அது அப்படின்னு நம்ம பண்ணி மேய்க்கிறது கேவலமாக சொல்லக்கூடாது. அதை விட மோசமான இப்போ ஒரு நடிகரை பாருங்கள், அவருக்கு நிறைய புகழ் இருக்கும், ஆனால் அவர் தெருவில் இறங்கி நடக்க முடியாது. உடனே எல்லார்ட்டையும் கூடிடுவாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திரமாகவே பயமாக வேறு இருக்கும். எவன் எங்கேருந்து எவன் அடிப்பான், வெட்டி போடுவான், குத்தி போடுவான்னு சொல்லி பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? நிம்மதியாக அந்த ஒரு சாதாரண மனிதர் நிம்மதியாக போகிறாங்க பாருங்கள். விரும்பிய அனைத்து இடங்களுக்கும் போகலாம். இப்போது பெரிய நடிகர்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு ஏன் போவாங்க அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் சுதந்திரமாக கண்டுக்க மாட்டாங்க, தெரியாதுல்ல, யாருன்னே தெரியாது, அதனால் வெளிநாட்டுக்கு போவாங்க. ஒரு தெரிஞ்ச ஊரில் சுதந்திரம், ஆனால் பிடிச்ச ஊர், தெரிஞ்ச ஊர், நம்ம ஊர் தானே. இங்கே சுதந்திரமாக அவங்களால நடமாட முடியாது. இது எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அந்தந்த நாட்டில் ரொம்ப பிரபலமானவங்க அந்தந்த நாட்டில் சுதந்திரமாக இருக்க முடியாது, வெளியில் வர முடியாது. எல்லோரும் ரசிகர்கள் சூழ்ந்துப்பாங்க. அப்புறம் ஆபத்து வேறு, மரண பயத்தோடு தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே கூட தைரியமாக இருக்கும், வெளியில் எங்கே போனாலும் அவங்களுக்கு மரண பயம்தான், யாராவது போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. என்னடா வாழ்க்கை இது? ஒரு முறை தான் வாழலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முறை வாழலாம். இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையும் கிடையாது. இதை அடுத்தடுத்த தலைமுறை வாழணும் அப்படின்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் சுதந்திரம்னா என்ன, எது வாழ்க்கைன்னு தெரியும் போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னதுன்னு வாழ தெரிஞ்சிட்டா யாருமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, காதலிப்பது, நண்பர்களோடு ஊர் சுற்றுவது, ஒரு இயல்பான மனிதராக இருந்து நீ வாழ்ந்தால் தான் நீ ஜோக் அடிக்க முடியும். நீ ஒரு மன்னர், நான் ஒரு மன்னர், நான் ஒரு அரசர், நான் ஒரு பிரதமர், அதிபர், நான் தெரியுமா அப்படின்னா உங்கள்கிட்ட யாராவது ஜோக் அடிப்பாங்களா? ஒன்று 4 பேர் கலாய்க்கணும், நீ 4 பேர்த்த கலாய்க்கணும். நீ ஒரு மன்னராக இருந்தால், அரசராக இருந்தால், பிரதமராக இருந்தால் பொத்திக்கிட்டு தான் வருவாங்க. ஐயோ அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி. உன் மேலே தோள் மேலே கை போட முடியுமா? முடியாது. ஜாலியாகவே இருக்க முடியாது. உனக்கு ஜோக்கே வராது, சிரிக்கவே முடியாது. உன்னால் சிரிக்கிற அந்த பாக்கியமே கிடைக்காது. ஏன்னா நீ மன்னர், அரசர், அதிபர் அப்படிங்கிறதுனால
உன்னை யாரும் கலாய்க்கவே மாட்டாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கலாய்க்கவே மாட்டாங்க. ஏதோ நீ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தான் பழகும். அந்த மாதிரி அப்போ நீ ஜாலியாகவே இருக்க முடியும். ஜாலியாக சிரிக்கிறது இருக்குல்ல அந்த சந்தோஷம், அது வந்து நீ ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து பார்க்கணும். ஒரு எளிமையானவராக ஒன்று உணரணும். அப்போ தான் உனக்கு சிரிக்கிறதோட சந்தோஷம், ஒரு அழுகிறது, பாசம்னா என்ன, அன்புன்னா என்ன, உனக்கு ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அது அன்பின் அடிப்படையில், பாசத்தோட அடிப்படையில் அப்படிங்கிறத ஒன்றால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மன்னர், முதலமைச்சராக இல்லை பிரதமராக இருந்தால் உனக்கு அடிமைகளை போல் வேலை செய்வாங்க. ஆனால் அதில் அன்பு இருக்காது, பாசம் இருக்குது. உனக்கும் அது தெரியாமல் போயிடும். அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது வந்து வேறு, அது வேறு லெவல். இதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும். இந்த பணக்கார வாழ்க்கையும் சரி, அல்லது பெரிய பிரதமராக இருந்தாலும் சரி, அதிபராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒன்றும் கிடையாது. பார்க்குறதுல நீ என்ன பார்க்குறியோ அது மட்டும்தான். அதுக்கு உள்ள ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு பிரதமராகவோ, முதலமைச்சராகவோ, அதிபராகவோ, பெரிய நீ என்ன பார்க்குற அப்படின்னா, அப்படி மரியாதை கொடுக்குறாங்க, வராரு போகிறாரு, இதுதான். வேறு உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்கா, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அர்த்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இது. அப்போது எதிர்காலத்தில் வந்து இந்த போர்லாம் நடக்காது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். வேறு டாபிக் உள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த டாப்பிக்கவே இந்த வீடியோவை நான் வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஏதோ போதும். இந்த வீடியோ மூலமாக ஒரு கருத்து என்னால் சொல்ல முடிஞ்சுது. நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. நாடுங்கிறது வந்து எதனால் சாத்தியமாச்சுன்னா தொழில்நுட்பம். அந்த காலத்தில் வந்து குதிரையால் போய் ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு தகவலை, குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு தகவல்களை பரிமாறுவதற்காக ஒருத்தர் போய் இன்னொரு நாட்டுக்கு போக மாட்டார். இந்த நாட்டுக்கு இடையிலே நிறைய பேரை வச்சுருப்பாங்க. குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறத அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போவாங்க, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அதுபோல் அந்த காலத்தில் வந்து ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஒரு கட்டுப்படுத்துவதற்கு தகவல்கள் வேண்டும். உத்தரவுகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு நாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போக மாட்டார். ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற இன்னொருத்தட்டை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவர் அடுத்த 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற இன்னொருத்தட்டை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்படி அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கும். அதனால தான் கட்டுப்படுத்தினாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணி, அதனால தான் ஒரு நாடுங்கிறது உருவாச்சுது. அந்த காலத்தில் ஒரு நாடுங்கிறது சின்ன பரப்பளவாக இருந்தது. அப்புறமா தொழில்நுட்பம் அதை கட்டுப்படுத்த முடிவதற்கான எளிமை உருவாக ஆரம்பிச்சு. தொழில்நுட்ப வசதி மூலமாக தொலைபேசி கண்டுபிடிச்சாங்க, டிவி கண்டுபிடிச்சாங்க, கடித போக்குவரத்து வந்துச்சு. அதனால் பெரிய பரப்புகளை கட்டுப்படுத்த முடியும். நம்மளால் பெரிய நிலப்பரப்புகளை கட்டுப்படுத்த முடியும். பெரிய நாடு என்கிற ஒரு அமைப்பு அப்படி தான் உருவாச்சு. அதனால் இந்த தொழில்நுட்ப சாதனங்கள், போக்குவரத்து, கடித போக்குவரத்து எதுவுமே இல்லைன்னா மனிதர்கள் வந்து ஒரு ஊராக மாறி ஒரு ஊரில் தான் வாழ்வார்கள். ஒரு ஊரில் தான் இனிமேல் வசிப்பாங்க. அந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறையில் நீங்கள் தற்சார்பு வாழ்க்கை முறைனா அவரவர் தேவையை அவரவரே பூர்த்தி செய்வது அப்படின்னு வைக்கும்போது அங்கே கடித போக்குவரத்துலாம் கிடையாது. கடித போக்குவரத்து கூட ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும்.